நேற்று இன்று நாளை இருக்கக்கூடிய உலக மக்களின் மாம்டட் சார்பாக நான் இல்லை என்ற இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நான் எனக்காக மட்டும்தான் கேட்க முடியும், அவங்களுக்காக தான் கேட்க முடியும். இதுதான் பேசிக். சரிங்களா? இதை வச்சு தான் தொடர்ந்து நான் பேசிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த அருள், ஆசீர்வாதம், இறை வணக்கம் இது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். இல்லை என்னும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, ஒரு இல்லாதவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதாவது இல்லாத இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அந்த இல்லாத இறைவன் அந்த மன்னிப்பை ஏற்றுக்க போகிறதில்ல, மாம்டேடு ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த மன்னிப்பை உங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்திருக்கணும், தர்மத்தோடு வாழ்ந்திருக்கணும். அப்போ தான் உங்கள் மன்னிப்பை அவங்க ஏற்றுக்குவாங்க. சரிங்களா? இல்லை என்னும் இறைவன் இல்லை தான். ஆனால் அந்த இல்லை என்னும் இறைவனிடம் மாம்டேட் மன்னிப்பு கேட்க வந்தாங்க. அவங்க பிள்ளைங்களும் மன்னிப்பு கேட்கணும். அப்போ அந்த மன்னிப்பை கேட்குற அவங்க பிள்ளைங்களான எந்த அளவுக்கு தர்மத்தோடு வாழணுமோ அந்த அளவுக்கு தர்மத்தோடு வாழணும். தர்மம், நேர்மை எல்லாம் மனிதனுக்கு தெரியாதது இல்லை. இன்னைக்கு உலகத்தில் எந்த தலைவரும் தேவையில்லை நேர்மை தர்மம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது போய் கையிலே இருக்குது, அதை வச்சுட்டு நீங்கள் தேடிக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு பக்கம். மற்றபடி இறைவனிடம் நம்ம எது கேட்டாலும் இல்லாத இறைவன் என்ன கொடுக்க போகிறான்? சரி, அப்படி இல்லாத இறைவன் இருந்தானா என்ன? மாம்டேடுக்கு இருந்தான், மாம்டேடோடு அவன் இல்லாமல் போயிட்டான். இப்போ எல்லாத்துக்கும் மாம்டேடு தான். இதை நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் இந்த இந்த அருள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொடுக்கறது யாருன்னா, அதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஒரு மதத்தில் பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, காலில் விழுந்து வணங்குவாங்க, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மதத்தில் சொல்லுவாங்க இறைவனை தவிர வேற யாரு காலிலையும் விழக்கூடாதுன்னு. அப்போ அது சொல்றவங்களுக்கு கூட இறைவன் தவிர வேற யாரு காலிலையும் விழக்கூடாதுன்னா, இறைவனுக்கு உருவமே இல்லை, அப்புறம் கால் எது? அவன் காலில் எங்க விழ முடியும்? இறைவனுக்கு உருவம் இல்லைல்ல, அப்போ கால் எங்க இருக்கும்? அப்படி இருந்து கூட இறைவனை தவிர வேற யார் காலிலையும் விழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனை தவிர வேற யார்கிட்டையும் வணங்கக்கூடாதுன்னு. ஆனா இந்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது ஒரு ஆரம்பத்தில் வந்த ஆன்மீகத்தில் ஒரு விஷயமும் ஒரு படிப்படியாக வந்தது. படிப்படியாக முதல் படி, ரெண்டாவது படின்னு வந்தது. அது இங்கே வரைக்கும் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தில் எது வரைக்கும் பார்க்குறீங்களோ அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்ப காலத்தில் நான் வந்து எங்கள் அப்பாவை வணங்குறேன். அப்போ எங்கள் அப்பாவோட அறிவு மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது, கால் வரைக்கும், உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது. நான் அவர் அறிவு கீழேன்னு என் தலையை அவர் காலில் வச்சு வணங்குறேன். அதாவது கையை வச்சோ தலையை வச்சோ ஏதோ வச்சு வணங்குறேன். அப்போ அவர் கீழே நான் அப்படின்னு. அப்போ எனக்கு கீழே என் பையன் வருவான். அதே நேரத்தில் என் பையன், எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாரு, எங்கள் தாத்தாவும் இருக்கிறாரு. என் பையன் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான். பெரியவங்க கையில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு நான் வந்து எங்கள் அப்பாவை கை காட்டுறேன். எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறாரு? இல்லை எங்கள் அப்பான்னு அவர் தாத்தாவை கை காமிக்கிறாரு. ஏன்னா என் பிள்ளைக்கு நான் பெரியவன் இல்லை, எங்கள் அப்பா முன்னாடி நிற்கிறாரு. எங்கள் அப்பா பெரியவர், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா பெரியவர். அப்படியே போகுது பார்த்தீங்களா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு எண்டிங் உலக மக்களின் மாம்டேட். அப்போ வந்து இந்த அறிவுக்கு மேலே இன்னொரு அறிவு இருக்கு, அதனால நான் இந்த அறிவுக்கு தலை வணங்குகிறேன் அப்படின்ற வகையில் தான் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. அந்த பெரியவங்க ஆசீர்வாதம் குல தெய்வங்களாக மாறியது, இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த இதுக்கு பவர் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. அது வந்து அவங்கவுங்க நம்பிக்கைக்கு பொறுத்து. மற்றபடி ஒருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சொல்லுவாங்களே, எல்லாம் விதி, இறைவன் எழுதி வச்சுட்டான், விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு இறைவன் எழுதி வச்சுட்டான். இல்லை என்னும் இறைவன் எதையும் எழுதி வைக்கல. அப்போ ஒவ்வொரு மனிதனும் உணரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும்
கடவுளுக்கு ஈக்குவலானவன் தான். அதாவது இப்போ நான் மனிதனாக பிறந்திருக்கேன்னா, நான் உணர்றேன்னா, நான் உணர்ற வரைக்கும் தான் எனக்கு கடவுள் எல்லாமே தெரியும். நான் இல்லைன்னா கடவுளும் இல்லை. எல்லாம் நான் உணர்ற வரை தான் எல்லாமே. நான் இல்லைன்னா கடவுளும் இல்லை, நானும் இல்லை. நான் இருந்தால் எனக்கு நம்பிக்கை இருந்தால் கடவுள் இருக்கான், இல்லைன்னா இல்லை. ஸோ ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் கடவுள். இது நல்லா புரிஞ்சுங்க. அதான் நான் கடவுள். அப்போ இந்த ஒவ்வொருத்தனோட விதி எப்படி அமையுதுன்னா, ஒரு மனிதனும் ஒரு பந்து வீசுறான் வச்சுங்க. இப்ப நான் எப்படி வாழ்றேன்னா, எங்க அப்பா வீசின பந்துக்குள்ள நான் வாழ்றேன். நான் அந்த பந்துக்குள்ள ஒரு பந்து செஞ்சு நான் வீசுறேன். அந்த பந்துக்குள்ள என் பிள்ளைங்க வாழுது. அப்ப பந்து போகிற போக்குல தான் போகும். ஏன்னா கர்மா, நான் எப்படி வீசணும்னோ அது அப்படிதான் அந்த பந்து போகும். அது என் பிள்ளைக்கு தெரியாது. அவனும் படாத பாடுபட்டு அந்த பந்துக்குள்ள பயணம் செஞ்சு இன்னொரு பந்து செஞ்சு அவன் இன்னொரு பந்து வீசுவான். இது இயற்கை நியதி. இது இப்படி பார்த்தீங்கன்னா, சூரியனை பூமி சுத்துது, சூரியனும் சுத்திட்டு இருக்குது. அப்புறம் இந்த பூமிக்குள்ள இந்த பூமிக்குள்ள சுத்திட்டு இருக்க அந்த பூமிக்குள்ள நான் பிளேன்ல போறேன்னு வச்சுங்க, ஏரோப்ளேன்ல உள்ள. அப்ப ஏரோப்ளேன் போயிட்டே இருக்குது. ஏரோப்ளேனுக்குள்ள நான் நடக்கிறேன், போறேன், வரேன். ஓடுற ட்ரெயின் வச்சுங்க, அந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ள நடக்கிறேன், போறான்னா குதிக்க முடியாது. அதுக்குள்ள இருந்து நம்ம என்னென்ன செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய இது வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. இப்ப எங்க அப்பா ஒரு இடத்துல பிறந்தாரு, இன்னொரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணாரு, பொழப்ப தேடி இன்னொரு நாட்டுக்கு போனாரு. அப்ப அந்த இடத்துலயே அவர் தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டாரு. அங்க நான் பிறந்தேன்னா நான் அங்கதான் பிறப்பேன். அப்பா நான் எங்க பொறுக்கணுன்றதுக்காக எங்க அப்பா வராரு, அந்த இடத்துல எங்க அம்மா வராங்க. சரிங்களா? அந்த அடிப்படையில தான் நம்ம விதி இருக்குது. அப்ப நான் என் பிள்ளை எப்படி இருக்கணும், எப்படி இது பண்ணணும்னு நான் நேர்மையா வாழ்ந்து, இல்லை நான் எந்த பாவமும் செய்யாம. ஏன்னா நான் பாவம் செஞ்சு அந்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைக்கலன்னா, சப்போஸ் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க, ஏன்னா நான் எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தினால அந்த தண்டனை எனக்கு பலிக்காது. ஆனா நான் செஞ்ச தப்புடைய தண்டனை என் பிள்ளைங்களுக்கு போகலாம், இல்லை என் பேர பிள்ளைங்களுக்கு போகலாம். அதுல இருந்து எல்லாம் தாண்டி நான் மரணத்துக்கு அப்புறமும் இதுக்கான தண்டனை உலகத்துல இல்லைன்னா, மரணத்துக்கு அப்புறம் இருக்குன்னா அதை நான் அனுபவிப்பேன். சில தண்டனைகள் வாழ்ற வாழ்க்கையில் இருக்கும், சில தண்டனை மரணத்துக்கு அப்புறம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இந்த வகையிலலாம் தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எந்த இறைவனும் நம்மளுக்கு நல்லது கெட்டது எதுவுமே செய்யல. நம்மளுடைய இது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம நரகத்துக்கு போறதுக்கும் நம்ம தான் பொறுப்பு, சொர்க்கத்துக்கு போறதுக்கும் நம்ம தான் பொறுப்பு. எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. எந்த இதுவும் நம்மளுக்கு யாரும் கொடுக்கல. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம நேர்மையா வாழும் பொழுது அதுக்கான பலன் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு கிடைக்கல, இல்லைன்னா தலைமுறை தாண்டி கிடைக்கலாம். ஏன்னா மாம் டேட் தான் எல்லாம் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, உடனே நீங்க பகல்ல கேட்டீங்கன்னா நைட்டுக்கு அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அவங்க விதி படிப்படியா தலைமுறை தாண்டி விதியை அமைப்பாங்க, மாத்துவாங்க. ஆனா அந்த மாத்துறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. அது நீங்களே வழியை எடுப்பீங்க, சாய்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாமே ஏன்னா எல்லாரும் நான் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில தானே பொறுப்பு எடுத்துக்கிட்டு வாழ்றாங்க. இதை நல்லா புரிஞ்சுங்க. அவங்கவுங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு வாழ்றாங்க. இதுல யாருக்கும் எந்த ரோல் இல்லை. அப்ப இந்த ஒவ்வொருத்தனோட விதி எப்படி அமையுதுன்னா, ஒரு மனிதனும் ஒரு பந்து வீசுறான் வச்சுங்க. இப்ப நான் எப்படி வாழ்றேன்னா, எங்க அப்பா வீசின பந்துக்குள்ள நான் வாழ்றேன். நான் அந்த பந்துக்குள்ள ஒரு பந்து செஞ்சு நான் வீசுறேன். அந்த பந்துக்குள்ள என் பிள்ளைங்க வாழுது. அப்ப பந்து போகிற போக்குல தான் போகும். ஏன்னா கர்மா, நான் எப்படி வீசணும்னோ அது அப்படிதான் அந்த பந்து போகும். அது என் பிள்ளைக்கு தெரியாது. அவனும் படாத பாடுபட்டு அந்த பந்துக்குள்ள பயணம் செஞ்சு இன்னொரு பந்து செஞ்சு அவன் இன்னொரு பந்து வீசுவான். இது இயற்கை நியதி. இது இப்படி பார்த்தீங்கன்னா, சூரியனை பூமி சுத்துது,
சூரியனும் சுத்திட்டு இருக்குது. அப்புறம் இந்த பூமிக்குள்ள இந்த பூமிக்குள்ள சுத்திட்டு இருக்க அந்த பூமிக்குள்ள நான் பிளேன்ல போறேன்னு வச்சுங்க, ஏரோப்ளேன்ல உள்ள. அப்ப ஏரோப்ளேன் போயிட்டே இருக்குது. ஏரோப்ளேனுக்குள்ள நான் நடக்கிறேன், போறேன், வரேன். ஓடுற ட்ரெயின் வச்சுங்க, அந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ள நடக்கிறேன் போறான்னா குதிக்க முடியாது. அதுக்குள்ள இருந்து நம்ம என்னென்ன செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய இது வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. இப்ப எங்க அப்பா ஒரு இடத்துல பிறந்தாரு, இன்னொரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணாரு, பொழப்ப தேடி இன்னொரு நாட்டுக்கு போனாரு. அப்ப அந்த இடத்துலயே அவர் தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டாரு. அங்க நான் பிறந்தேன்னா நான் அங்கதான் பிறப்பேன். அப்ப நான் எங்க பிறக்கணுன்றதுக்காக எங்க அப்பா வராரு, அந்த இடத்துல எங்க அம்மா வராங்க. சரிங்களா? அந்த அடிப்படையில தான் நம்ம விதி இருக்குது. அப்ப நான் என் பிள்ளை எப்படி இருக்கணும், எப்படி இது பண்ணணும்னு நான் நேர்மையா வாழ்ந்து, இல்லை நான் எந்த பாவமும் செய்யாம, ஏன்னா நான் பாவம் செஞ்சு அந்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைக்கலன்னா, சப்போஸ் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க, ஏன்னா நான் எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தினால அந்த தண்டனை எனக்கு பலிக்காது. ஆனா நான் செஞ்ச தப்புடைய தண்டனை என் பிள்ளைங்களுக்கு போகலாம், இல்லை என் பேர பிள்ளைங்களுக்கு போகலாம். அதுல இருந்து எல்லாம் தாண்டி நான் மரணத்துக்கு அப்புறமும் இதுக்கான தண்டனை உலகத்துல இல்லைன்னா, மரணத்துக்கு அப்புறம் இருக்குன்னா அதை நான் அனுபவிப்பேன். சில தண்டனைகள் வாழ்ற வாழ்க்கையில் இருக்கும், சில தண்டனை மரணத்துக்கு அப்புறம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இந்த வகையிலலாம் தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எந்த இறைவனும் நம்மளுக்கு நல்லது கெட்டது எதுவுமே செய்யல. நம்மளுடைய இது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம நரகத்துக்கு போறதுக்கும் நம்ம தான் பொறுப்பு, சொர்க்கத்துக்கு போறதுக்கும் நம்ம தான் பொறுப்பு. எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. எந்த இதுவும் நம்மளுக்கு யாரும் கொடுக்கல. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம நேர்மையா வாழும் பொழுது அதுக்கான பலன் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லைன்னா தலைமுறை தாண்டி கிடைக்கலாம். ஏன்னா மாம் டேட் தான் எல்லாம் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, உடனே நீங்க பகல்ல கேட்டீங்கன்னா நைட்டுக்கு அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அவங்க விதி படிப்படியா தலைமுறை தாண்டி விதியை அமைப்பாங்க, மாத்துவாங்க. ஆனா அந்த மாத்துறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. அது நீங்களே வழியை எடுப்பீங்க, சாய்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாமே ஏன்னா எல்லாரும் நான் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில தானே பொறுப்பு எடுத்துக்கிட்டு வாழ்றாங்க. இதை நல்லா புரிஞ்சுங்க. அவங்கவுங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு வாழ்றாங்க. இதுல